ஹரிஹி ஓம். நமஸ்தே ஹஸ்தி சைலேஷ ஸ்ரீமணம்புஜலோச்சனா சரணம் த்வா பிரபன்னோஸ்மி பிரணதார்த்திஹராச்சுதா வரதம் விரதாஸ்ரிதம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம் ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां रजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அண்ணாவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நடினி வெங்கடவர்க்கு என்னை வித்தி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அசோகா குழும தொலைக்காட்சி நேயர் பெருமக்களே, அனைவருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமஸ்காரம். மாதங்களிலே சிறந்த மாதம் பீடுடை மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தினுடைய 24ஆம் திருநாள் இன்றைய தினம். வேதம் அனைத்துக்கும் வித்தான சூடிக் கொடுத்த சுடற்கொடி அருளி செய்ததான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய 24வது பாசுரத்தினுடைய விளக்க வரையை இன்றைய தினத்தில் அனுபவிக்க இருக்கிறோம். நேற்றைய பாசுரத்தினாலே கண்ணனம் பெருமாள் தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து ஒரு சிங்கம் போல நடந்து கிளம்பி ஆஸ்தானத்திற்கு எழுந்தருளினார் போலே எழுந்து வந்ததான அந்த விஷயத்தை ஆண்டாள் நாச்சியார் 23வது பாசுரத்திலே சொல்லி வைத்திருந்தார். இன்றைய பாசுரத்தில் அந்த கண்ணனம் பெருமாள் நடந்த நடையழகை அனுபவித்து ஆழ்ந்து அனுபவித்து பல்லாண்டு பாடுகிறார், மங்களாசாசனம் பண்ணுகிறார். இன்றைய 24ஆம் பாசுரத்தினாலே பாசுரத்தை பார்ப்போம். அன்றையோ உலகமளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்றச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாயிருந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கடக்கம் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் என்பது இன்றைய 24ஆம் பாசுரம். ஒவ்வொரு அடியிலேயும் ஆண்டாள் நாச்சியார் போற்றி போற்றி என்று சொல்லி எம்பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுகிறார். அன்றைய தினத்திலே வாமனனாக அவதாரம் பண்ணி 3 அடி நிலத்தை கேட்டு திரிவிக்கிரமனாக ஓங்கி உலகளந்த உத்தமனாக வளர்ந்து
அந்த உலகம் அனைத்தையும் அளந்ததினால அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று சொல்லி எம்பெருமாளுடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடுகிறார், போற்றி பாடுகிறார். அதற்கு பிறகு ராமாவதாரத்தில் நடை நடந்து நடையின் நின்றுயர் நாயகனாக கிளம்பி நடந்து வந்து லங்கேஸ்வரனாகிய ராவணனை வென்றார். ஆகையினாலே மிக அழகாக சொல்லுகிறார், சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி உன்னுடைய வலிமைக்கு பல்லாண்டு என்று சொல்லி வலிமை போற்றி திரள் போற்றி என்று சொல்லி பல்லாண்டு பாடுகிறார். பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்று சொல்லி சகடாசுரனை வென்றதான இந்த மிகச்சிறந்ததான லீலையை சேஷ்டிதத்தை மிக அழகாக சொல்லுகிறார். பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அதற்கு பிறகு கன்று குணிலாயிருந்தாய் வத்சாசுரன் விலத்தாசுரன் என்று சொல்லி 2 அசுரர்களை விளாம்பலமாக வந்திருந்த அந்த விளாமரத்தில் இருந்த அசுரனை கொல்வதற்காக ஒரு கன்று வத்சாசுரன் என்று சொல்லி கன்று வடிவத்தில் வந்திருந்த அசுரனை அந்த விளாம்பலத்தை அடிப்பதைப் போல அழகாக தூக்கி எரிந்ததான அந்த அழகை சொல்லுகிறாய். கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி எம்பெருமாளுடைய திருவடிகளுக்கு போற்றி பாடுகிறார். அதே போல கோவர்தனகிரியை தூக்கி அத்தனை ஜீவராசிகளையும் காப்பாற்றினதான அந்த லீலையை சொல்லுகிறார். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. எம்பெருமாளுடைய திருக்கையில் இருக்கக்கூடியதான ஆயுதம் என்ன? கண்ணன் எந்த ஆயுதத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த அவதாரத்தில் வரவில்லை. ஆனாலும் சொல்லுகிறார், வென்று பகை கடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. இந்த வேல் அப்படிங்கிறது நந்தகோபனுடைய கையில் இருக்கக்கூடியதான ஆயுதம். அதை இங்கே சொல்லுகிறார். அந்த கன்றுகளை பசுவினங்களை மேய்க்கிறவர்கள் கையிலே வைத்திருக்கக்கூடியதான ஒரு ஆயுதமாக இருக்கிறது. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று சொல்லி பல்லாண்டு பாடுகிறார். வேல் போற்றி என்று சொல்லுகிறார். என்றென்றும் சதா சர்வகாலமும் உன்னுடைய திருவடிகளையே போற்றி உன்னுடைய அந்தரங்க கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதற்காக பிரார்த்திக்கிறோம். என்றென்றும் உன் சேவகமே போற்றி. யாம் வந்தோம் ஏந்தி பறை கொள்வான். இன்று யாம் வந்தோம், இன்றைய தினத்தில் வந்திருக்கிறோம். கண்ணா கிருஷ்ணா, நீ எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும், இறங்கு அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார்கள், பல்லாண்டு பாடுகிறார்கள். பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார் போலே ஆண்டாள் நாச்சியாரும் போற்றி 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 என்று சொல்லி மங்களாசாசனம் பண்ணுகிறதான மிக விசேஷமான பாசுரம். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள், நம்முடைய பூர்வர்கள், முன்னோர்கள் மிக அழகாக வியாக்கியானம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அனுபவிக்க வேண்டியதான அந்த வியாக்கியானங்கள் நம்முடைய கண்ணனம்பெருமாளுடைய திருப்பெரும் கருணையையும் அந்த எம்பெருமாளுடைய திருமேனி அழகையும் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆண்டாள் நாச்சியாருடைய இந்த 24ஆம் பாசுரத்தினாலே போற்றி பாடுகிறார் என்பதை நாம் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி, நாளைய தினமும் இதே நேரத்தில் திருப்பாவை பாசுரத்தினுடைய விளக்க உரைக்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அனுபவிப்போம் என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. லோகாः समस्ताः सुखिनो भवन्तु. जय श्री राम. जय हिंद.